முதல்ல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் பலமா இருக்கா இல்ல பலவீனமாகுதா அப்படிங்கறத பொறுத்து அந்த நாட்டோட காசோட மதிப்பு ஏறுதா இறங்குதா அப்படிங்கறத அனாலிசிஸ், அதாவது ஆராய்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சிம்பிளா சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டுல இருக்கிற பொருளாதார, சமூக, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் மூலியமா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த நிகழ்வுகளை பொறுத்து அந்த நாணயத்தோட மதிப்பு எப்படி மாறுதுங்கிறத ஆராய்றது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட காசோட சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுல பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க. அப்ப அந்த நாட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கரன்சியோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நிறைய பேர் அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த ஊர் காசுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டோட மதிப்புங்கிறது ஏறும். ஏன்னா இந்த இடத்துல டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது அதோட மதிப்பும் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். இதுவே ஒரு நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்க பிசினஸ்ல யாரும் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அங்க இருந்து பணம் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அந்த நாட்டோட பணத்தை அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வேற நாட்டோட காசா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல சப்ளை ஜாஸ்தியா இருக்கும், டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த நாட்டோட மதிப்பு அப்படிங்கிறது இறங்கும். இந்த எக்கனாமிக் டேட்டாவால சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு கரன்சியை நம்ம ஃபண்டமெண்டலா ரொம்ப ஈஸியாவே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய சவாலே என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட எக்கனாமிக் டேட்டாஸ் இருக்கு. ஒண்ணுல ரெண்டுல ஏகப்பட்டது இருக்கிறதுனால எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு, அண்ட் அது மட்டும் இல்லாம அதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம செலவிடுற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் ரொம்ப முக்கியமான டேட்டாக்களை பார்த்தா மட்டும் போதும். அந்த நாட்டுல இருந்து ரிலீஸ் ஆகுற எல்லா எக்கனாமிக் டேட்டாவை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப ஒரு சில முக்கியமான டேட்டாவை மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். கரன்சி மார்க்கெட்ல டாலரோட மதிப்பை மாத்தக்கூடிய அமெரிக்கால இருந்து ரிலீஸ் ஆகுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா, எக்கனாமிக் டேட்டா என்னென்ன அண்ட் எந்தெந்த நியூஸ் வர டைம்லலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டேட்டா ஃபெடரல் ரிசர்வோட, ஷார்ட்டா ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் தான். ஏன்னா அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பை பாதிக்கக்கூடிய ஒரு நியூஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் அந்த நாட்டுல ரிலீஸ் ஆகுற மத்திய வங்கியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது. அமெரிக்காவோட மத்திய வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ். இப்ப இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ் இருப்பாங்க. அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாவே ஒரு நாட்டோட பணத்தோட மதிப்பை பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கு நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்கு. 99% இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட், ஓகேங்களா, மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளக்சுவேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல செப்டம்பர் 20, 2023 அப்போ நைட்டு 11:30 மணிக்கு இந்த டேட்டா ரிலீஸ் ஆகியிருந்தது. அப்ப ரிலீஸ் ஆனப்ப வெறும் 5 நிமிஷத்துல, அந்த டேட்டா ரிலீஸ் ஆன 5 நிமிஷத்துல மார்க்கெட்டை இந்த அளவுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. அது உங்களால இந்த பிக்சர்ல தெளிவாவே பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போற டேட்டா ஜிடிபி, gross domestic product அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வருஷத்தோட தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ ஜிடிபிங்கிறத அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டோட காசோட மதிப்பும் பாத்தீங்கன்னா அதை பொறுத்துதான் இருக்கு. சோ இதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த கரன்சி பேரை அஃபெக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல ஆகஸ்ட் 30, 2023 அப்போ 6 மணிக்கு இந்த டேட்டா ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷத்துல. சோ இந்த வீடியோ நம்ம பாக்குற எல்லா பிக்சருமே அந்த நியூஸ் வந்து 5 நிமிஷத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுதுன்றது தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில நியூஸ் எல்லாம் ஒரு நிமிஷத்திலேயே வந்து பெருசா பாதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து 5 நிமிஷம் சார்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல நீங்க டீடைல்டா பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போற டேட்டா நான் ஃபார்ம் பேரோல். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான ஒரு டேட்டா. அதாவது அந்த நாட்டுல எவ்வளவு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கு, எவ்வளவு பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க, இது சம்பந்தமான லேபர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, தொழிலாளர்கள். ஓகேங்களா, ஒரு நாட்டுல தொழிலாளர்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத சம்பந்தமான ஒரு டேட்டா.
அதுல இந்த பர்டிகுலர் டேட்டா புதுசா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கு ஒரு மாசத்துல அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. சமீபத்துல செப்டம்பர் 1ஆம் தேதி அப்போ இந்த நியூஸ் ரிலீஸ் ஆனப்ப 6 மணிக்கு வெறும் 6 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 5 நிமிஷத்துல எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி இருக்குங்கிறத இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். நாலாவது நம்ம பார்க்க போற நியூஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எக்ஸ் ஃபுட் அண்ட் எனர்ஜி. சோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்ல, பணவீக்கம், இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டாவை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சமீபத்துல இந்த நியூஸ் வந்து செப்டம்பர் 13 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது. நினைச்ச அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்ல மார்க்கெட். ஆனா அதுக்கு அப்புறமா இந்த நியூஸ் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே மூவ் ஆகிருக்கு. அதை நீங்க இந்த இடத்துல பக்கத்திலேயே பார்க்கலாம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணிருக்காங்க அந்த 5 நிமிஷத்துல அப்படிங்கறத. அஞ்சாவது ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து உற்பத்தி சம்பந்தமான ஒரு எக்கனாமிக் டேட்டா. ஒரு நாட்டுல உற்பத்தி எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கறத இந்த டேட்டாவை பொறுத்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உற்பத்தி ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த நாடு நல்ல வலிமை அடையுது. ஏன்னா அது மூலியமா தொழில் நிறைய நடக்கும். சோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும். சோ அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. சமீபத்துல செப்டம்பர் 14 அன்னைக்கு 6 மணிக்கு இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகி இருந்தது. அன்னைக்கு அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆகிட்டு இருந்தது. நியூஸ் வந்த டைம்லயும் மார்க்கெட் ரொம்ப வேகமா மூவ் ஆகிருக்கு. அதை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஆறாவது ரீட்டைல் சேல்ஸ். ஒரு நாட்டுல சில்லறை வணிகம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கறத இந்த டேட்டாவை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில்லறை வணிகம் நல்லா நடந்ததுன்னா அந்த நாட்டுல இருக்க மக்கள் நிறைய பணத்தை பயன்படுத்துறாங்க, செலவு பண்றாங்க. அதன் மூலயமா பணப்புழக்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதனால அந்த நாட்டோட மதிப்பு வந்து அதாவது அந்த நாணயத்தோட மதிப்பு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டாவும் சமீபத்துல செப்டம்பர் 14 அன்னைக்கு அதே 6 மணிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியூஸும் இந்த நியூஸும் சேர்ந்து ஒன்னாதான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ எந்த நியூஸ்னால இது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியல. பெரும்பாலான நேரங்கள்ல இந்த 2 நியூஸும் வந்து சேர்ந்தே ரிலீஸ் ஆகும். சமீபத்துல அதே மாதிரி சேர்ந்துதான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ மார்க்கெட் எந்த அளவுக்கு வேகமா இருந்திருக்குன்றத நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ஏழாவது ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிரைஸ் மேனேஜர் இண்டெக்ஸ், பிஎம்ஐ டேட்டா அப்படின்னு இதை வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதுவும் இந்த பிஎம்ஐ டேட்டா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. இந்த டேட்டா வரும்போது கண்டிப்பா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சமீபத்துல செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இந்த டேட்டா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா மார்க்கெட் அந்த நேரத்துல நல்லா ஸ்ட்ராங்காவே இறங்கி இருக்கு. அந்த இடத்துல நீங்க இதை பார்க்கலாம். எட்டாவது ஐஎஸ்எம் சர்வீஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட பிஎம்ஐ டேட்டான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே தொழில் சார்ந்த ஒரு டேட்டா, ரொம்ப முக்கியமான டேட்டா. இதுவும் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான ஒரு முக்கியமான டேட்டா. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு 7:30 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ ரிலீஸ் ஆன டைம்ல எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி இருக்குங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். ஒன்பதாவது டியூரபிள் குட்ஸ் ஆர்டர். இதுவும் வந்து தொழில் சம்பந்தமான ஒரு எக்கனாமிக் டேட்டா தான். சமீபத்துல ஆகஸ்ட் 24 அன்னைக்கு இந்த டேட்டா 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது. அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துக்கு எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். 10வது ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கிற லேபர்ஸ், ஓகேங்களா, தொழிலாளர்கள் சம்பந்தமான ஒரு டேட்டா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த டேட்டா ஆகஸ்ட் 30 அன்னைக்கு 5:45க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல. 11 நான் டிஃபென்ஸ் கேபிட்டல் கூட்ஸ் ஆர்டர். சோ முன்னாடி பார்த்த டியூரபிள் குட்ஸ் மாதிரி தான் இந்த ஒரு நியூஸும். சோ இதுவுமே தொழில் சம்பந்தமான ஒரு டேட்டா தான், ரொம்ப முக்கியமானது. இந்த நியூஸும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 அன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ போன தடவை நம்ம பார்த்த அதே நியூஸ் மாதிரி அந்த டைம்ல எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்றது நீங்க இங்க. 12வது ஆவரேஜ் அவர்லி ஏர்னிங்ஸ். இது வந்து தொழிலாளர்கள் சம்பந்தமான, ஓகேங்களா, எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு டேட்டா. அதாவது தொழிலாளர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வந்து சம்பளமா கொடுக்குறாங்க அது ரிலேட் பண்ண ஒரு டேட்டா இது. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 1 அன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது சாயங்காலம். அந்த டைம்ல மார்க்கெட்டை இந்த டேட்டா எந்த அளவுக்கு மூவ் பண்ணி இருக்குன்றத நீங்க இங்க பார்க்கலாம். 13 மிச்சிகன் கன்சியூமர் சென்டிமெண்ட் இண்டெக்ஸ். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் சம்பந்தமான ஒரு டேட்டா தான். சமீபத்துல செப்டம்பர் 15 அன்னைக்கு 7:30 மணிக்கு இந்த நியூஸ் வந்திருந்துச்சு. சோ அப்ப எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிருக்குங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். 14 FOMC மினிட்ஸ். இது வந்து ஒரு டேட்டா கிடையாது, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெர்சன்டேஜ், இவ்வளவு 1000 அப்படின்னு இந்த டேட்டா இருக்காது. இது வந்து ஒரு மீட்டிங், சரிங்களா. இது வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரிதான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க.
அதனால இது வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரிதான் வந்து ஆக்சுவலி சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல பக்கம் பக்கமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ஆனா இந்த நியூஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும், சரிங்களா? ஏன்னா அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. மத்த நியூஸ் எல்லாம் டேட்டா வேல்யூ தான், ஓகேங்களா? எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளவு வேல்யூ அப்படிங்கறது தெரிஞ்சுனா அந்த வேல்யூவை பொறுத்து அந்த நியூஸ் எப்படி அந்த வேல்யூவால பாதிக்கும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ரிப்போர்ட் டேட்டா வந்து நம்மளால கணிக்கவே முடியாது, எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சமீபத்துல ஆகஸ்ட் 16 அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த FOMC மினிட் ரிலீஸ் ஆகி இருந்தது. அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு நீங்க பாருங்க. 15 S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசர் மேனேஜர் இண்டெக்ஸ். இதுவுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சார்ந்த PMI டேட்டா தான். ஓகே, தொழில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த டேட்டா பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூஸ் லாஸ்டா ரிலீஸ் ஆகிருந்தப்ப எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு நீங்க பார்க்கலாம். 16 அதே மாதிரி S&P குளோபல் சர்வீஸ் PMI டேட்டா. ஓகே, சர்வீஸ் ரிலேட்டடான PMI டேட்டா இது. இந்த நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சோ எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு நீங்க பார்க்கலாம். கடைசியா கோர் பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிரைஸ் இண்டெக்ஸ். இவ்வளவு பெருசா இருக்கேன்னு குழப்பிக்க வேண்டாம், இதுவும் இன்ஃபிளேஷன் சம்பந்தமான ஒரு டேட்டா. ஓகே, பணவீக்கம் சார்ந்த ஒரு டேட்டா தான், ரொம்ப முக்கியமானது. அண்ட் அந்த நியூஸ் வந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு நீங்க பார்க்கலாம். என்ன ப்ரோ நார்மலா தானே மூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அந்த இடத்துல விக்கு பெருசா இருந்தது. ஓகே, நான் அந்த கிராஸ் ஹேரை வைக்கும் போது அந்த இடத்துல அந்த விக்கு எங்க இருந்ததுங்கிறதே தெரியல. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் பெருசா பிளக்சுவேஷன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நியூஸ் தான் ரொம்ப 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 டேஞ்சரானது. ஏன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டாங்கனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, மேலேயும் மூவ் பண்ணி கீழேயும் மூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது. அண்ட் இந்த மாதிரி நியூஸ்ல இருந்து தான் நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இந்த 17 எக்கனாமிக் டேட்டாஸும் ரிலீஸ் ஆகும் போது நீங்க அமெரிக்கன் டாலர் இருக்கிற கரன்சி பேர்ல ட்ரேட் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் நீங்க காலையிலேயே இந்த நியூஸை செக்கும் பண்ணிருங்க. யூரோ ஒன் ஆஃப் த மேஜர் கரன்சி. இதை பாதிக்கக்கூடிய ஹை இம்பாக்ட் டேட்டா என்னென்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டேட்டா GDP, அதாவது gross domestic product அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இந்த GDPயோட வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது GDP அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அந்த நாட்டுல தயாரிக்கப்படுற மொத்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் GDPயோட வேல்யூ. ஸோ இதனால என்னன்னா, அந்த குறிப்பிட்ட நாட்டுல அந்த குறிப்பிட்ட நேரத்துல எந்த அளவுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகள் உருவாக்கப்படுது, ஓகேங்களா, ஃபைனல் ப்ராடக்ட், சரிங்களா, எந்த அளவுக்கு கிரியேட் ஆகப்படுதுங்கிறதுக்கான மதிப்பு. அந்த மதிப்பை வச்சு இந்த அளவுக்கான தயாரிப்பு நடந்திருக்கு, இந்த அளவுக்கான பொருட்கள் இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல இந்த GDP டேட்டா செப்டம்பர் 7ஆம் தேதி 2:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல மேஜர் பேரான யூரோ USDல மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகி இருக்குங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, இது 15 மினிட்ஸோட சார்ட். அந்த 15 நிமிஷத்துல மார்க்கெட் எப்படி பிஹேவ், அதாவது நடந்திருக்கு அப்படிங்கறத இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற டேட்டா ஹார்மனைஸ்டு இண்டெக்ஸ் ஆஃப் கன்சியூமர் பிரைஸ். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேட்டா தான் வேற ஒரு டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. பொதுவா சொல்லணும்னா இதுவும் இன்ஃபிளேஷன் சம்பந்தமான ஒரு டேட்டா தான். அந்த ஹார்மனைஸ்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல ஒரு நாடு இல்ல, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கு. மொத்தமா சேர்த்து யூரோப்பியன் யூனியன்ல இந்த டேட்டா காமனா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. பொதுவா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகள்ல இந்த விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, பணவீக்கம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு டேட்டா இது. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 29 அன்னைக்கு 2:30 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல யூரோ USDங்கிற கரன்சி பேர் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குங்கிறத நீங்க இங்க தெளிவா பார்க்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போறது கோர் ஹார்மனைஸ்டு இண்டெக்ஸ் ஆஃப் கன்சியூமர் பிரைஸ். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த சேம் டேட்டா தான், ஒரே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகி இருக்கிறது என்னன்னா கோர். இந்த கோருங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி, மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த ஃபுட்டும் எனர்ஜினா இந்த பெட்ரோல், டீசல், அது எல்லாமே உணவு சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே. இது ரெண்டையும் விட்டுட்டு மத்த எல்லா ப்ராடக்ட்லயும் எந்த அளவுக்கு அந்த விலைவாசி ஏறி இருக்கு, எந்த அளவுக்கு அந்த பணவீக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க.
எதுக்காக ரெண்டு விதமா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கால்குலேட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அக்யூரேட்டா எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் நடக்குது. ஏன்னா இது ரொம்ப வாலட்டைலான ப்ராடக்ட். மக்கள் வந்து தினம் தினம் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? சோ அதனால இது 2 மட்டும் எடுத்துட்டா இன்னும் அந்த இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறத அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் இதை ஒரு தனி டேட்டாவா அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சமீபத்துல இந்த டேட்டாவும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாவும் சரி, ரெண்டுமே ஒன்னாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதனால அதே எக்ஸாம்பிள் தான். சோ அந்த டைம்ல இந்த 2 டேட்டாவும் ரிலீஸ் ஆனப்ப நடந்த பிக்சர் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 4வதா நம்ம பார்க்க போற டேட்டா ரீட்டைல் சேல்ஸ். ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கண்ட்ரியில எந்த அளவுக்கான வர்த்தகம் நடக்குது, அதாவது அந்த நாட்டுக்குள்ள சில்லறை வணிகம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. சமீபத்துல இந்த டேட்டா அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு 2:30 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். 5வதா நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் இசிபியோட ரேட். அதுவும் டெபாசிட் ஃபெசிலிட்டியில இசிபியோட ரேட் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சிம்பிளா சொல்லணும்னா. இசிபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், அந்த நாட்டோட மத்திய வங்கி. அதாவது நாடுன்னு இல்ல, அந்த யூரோப்பியன் யூனியனோட காமன் பேங்க். ஓகேங்களா? யூரோங்கிற கரன்சியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது யாருன்னா இசிபி, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க டெபாசிட் ஃபெசிலிட்டியில எந்த ரேட்டை மெயின்டைன் பண்றாங்க, ஓகே, என்ன ரேட் வந்து போடுறாங்க அப்படிங்கிற டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மாதிரி தான் இந்த டேட்டா. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 14 அன்னைக்கு 5:45 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த டைம்ல மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகி இருக்குங்கிறத இந்த இடத்துல நீங்க தெளிவாவே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ்லயே இந்த டேட்டாக்கு தான் மார்க்கெட் ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி யூரோங்கிற கரன்சியோட வேல்யூ. சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு நார்மலான பிரைஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல ஹை வால்யூம் இருக்கும், வாலடைலிட்டி இருக்காது யூரோவை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த டேட்டாக்கு வால்யூமும் இருக்கும், அட் த சேம் டைம் வாலடைலிட்டியும் பயங்கரமா இருக்கும். அதை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதும் இசிபி ரேட் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அங்க டெபாசிட் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தோம், இங்க மெயின் ரீஃபைனான்சிங் ஆப்ரேஷனுக்கு பாக்குறோம். ஓகே, ஸோ இதுக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. இந்த டேட்டாவும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாவும் சரி, எப்பவுமே ஒன்னாதான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால ரெண்டுக்கும் சேர்த்து ரொம்ப கவனமாவே இருங்க. ஏன்னா 2 ரேட்லயுமே ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகலாம், இல்லை 2 ரேட்டையும் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டும் ஒரே ரேட்ல மெயின்டைன் பண்ணலாம். வர வேல்யூவை பொறுத்து மார்க்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போற டேட்டா ஹெச்சிசிஓபியோட காம்போசிட் பிஎம்ஐ டேட்டா. பிஎம்ஐ டேட்டாங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதுவும் தொழில் சம்பந்தமான வர எக்கனாமிக் டேட்டால ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. கண்டிப்பா வந்து நமக்கு இதுக்கு கவனம் கொடுத்தே ஆகணும். சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 22 அன்னைக்கு 1:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். 8வதா நம்ம பார்க்க போற நியூஸ் அதே மாதிரிதான் ஹெச்சிசிஓபியோட மேனுஃபேக்சரிங் செக்டாரோட பிஎம்ஐ. ஓகே, முதல்ல நம்ம பார்த்தது பொதுவா எல்லா செக்டாரும் சேர்ந்தது. இது வந்து பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் செக்டார்ல மட்டும் பிஎம்ஐ டேட்டா எந்த மாதிரி இருக்குங்கிறத இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தும். இந்த டேட்டாவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டாவும் ஒன்னாதான் எப்பவுமே ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு நீங்க இங்க பார்க்கலாம். 9வதா நம்ம பார்க்க போற டேட்டா ஹெச்சிசிஓபியோட சர்வீஸ் பிஎம்ஐ. ஓகே, இது வந்து பர்டிகுலர்லி சர்வீஸ் செக்டார். எப்படி போன தடவை நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காக தனியா ஒரு பிஎம்ஐ டேட்டா பார்த்தோமோ, அதே மாதிரி இது சர்வீஸ் செக்டாருக்கான பிஎம்ஐ டேட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அண்ட் இந்த 3 டேட்டாவுமே இப்ப நம்ம கடைசியா பார்த்த பிஎம்ஐ டேட்டா 3 விதமா ரிலீஸ் ஆகுது. 3 விதங்கிறத தாண்டி டிஃப்ரெண்ட் செக்டார். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் செக்டார், ஒன்னு வந்து டிஃப்ரெண்ட் செக்டார் எல்லாம் சேர்ந்து காமனான ஒண்ணு. ஓகே, இது 3மே ஒரே நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு நீங்க இங்க பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஜாப்பனீஸ் yen, இந்த கரன்சியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹை இம்பாக்ட் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓஜேயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். பிஓஜேனா வேற ஒன்றும் கிடையாது, பேங்க் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரன்சியோட வேல்யூவை சேஞ்ச் பண்றதுல அந்த கண்ட்ரியில, அதுவும் சென்ட்ரல் பேங்க்ல ரிலீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏதாவது வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா
நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாவும் கூட இது. ரீசெண்டா இந்த டேட்டா செப்டம்பர் 22 காலையில 8:20 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண டைம்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குன்றத நீங்க இந்த இடத்துல பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி. ஸோ இந்த கண்ட்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இந்த டேட்டா வச்சு அந்த கண்ட்ரியோட எக்கானமி ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல இந்த ஜிடிபி டேட்டா செப்டம்பர் 8 அன்னைக்கு காலையில 5:20 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணி உடனே வந்து இம்பாக்ட் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகி இருக்கு. ஸோ அதை இந்த இடத்துல நீங்க நல்லாவே பார்க்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போறது டோக்கியோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இதுவும் ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹை இம்பாக்டான ஒரு நியூஸ். கண்டிப்பா நம்ம வந்து அந்த டைம்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ரீசெண்டா செப்டம்பர் 29 அன்னைக்கு காலையில 5 மணிக்கு இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல ஆக்சுவலி நியூஸ் வந்த டைம் இதுதான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மார்க்கெட் எந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்காங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில டேட்டா வந்து கொஞ்சம் லேட்டா வந்து மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகும். இந்த டேட்டா வந்தப்ப அதேதான், கொஞ்சம் லேட்டா வந்து மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகியிருக்கு. நாலாவதா நம்ம பார்க்க போற ஹை இம்பாக்ட் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டான்கான் லார்ஜ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு டேட்டா. அந்த கண்ட்ரியில இருக்கிற பிசினஸ் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா அந்த நாட்டோட பொருளாதாரமே அங்க இயங்குற நிறுவனங்கள் கம்பெனிஸை நம்பிதான் இருக்கு. ஓகேங்களா? உற்பத்தியை நம்பிதான் இருக்கு. ஸோ அது சம்பந்தமான ஒரு டேட்டா இது. அதனால இந்த டேட்டாவை பொறுத்தும் அந்த பிசினஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலயமா எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகியிருக்கா வீக் ஆகியிருக்கா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்லங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். சமீபத்துல இந்த டேட்டா அக்டோபர் 2 அன்னைக்கு வந்து காலையில 5:20 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்றத இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற நியூஸ் பிஓஜேவோட மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். ஒரு நாட்டோட பணக்கொள்கை சம்பந்தமா எடுக்கிற முடிவுகளை ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை, சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு ஒரு தடவை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு டேட்டா இல்ல, ஒரு பர்டிகுலர் வேல்யூ கிடையாது, ஒரு ரிப்போர்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த மாதிரியான பணக்கொள்கைகளை அவங்க மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தலாம், இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதோட ஃபைனல் ரிசல்ட்டை ஒரு சில விஷயங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேட்டாவை சப்மிட், அதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க பப்ளிக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டா தான் இது. ஆறாவதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓஜேவோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் மினிட்ஸ். இது எப்படி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்பீச், ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணக்கொள்கை சார்ந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற மெம்பர்ஸ், சென்ட்ரல் பேங்க்ல இருக்கிற முக்கியமான ஹையர் அபிஷியல்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்து எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் தான் இது. அண்ட் பொதுவா இந்த மீட்டிங் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏன்னா அதுல வந்து ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்கனாமி சார்ந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம இந்த நியூஸையும் ஹை இம்பாக்ட் கேட்டகரியில இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏழாவதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ். பிஓஜேல வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு ஸ்பீச் நியூஸ் மாதிரிதான். ஓகேங்களா? ஒரு டேட்டா மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாவோ இல்ல ஒரு ஸ்பீச் மாதிரியோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எய்த் அண்ட் கடைசியா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பானோட கவர்னரோட ஸ்பீச். அதாவது இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் சேஞ்ச் ஆகியிருக்காரு. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து மாறி இருக்காரு. அதுல கரண்டா இருக்கிற கவர்னர் உயடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஸ்பீச் பேங்க் ஆஃப் ஜப்பான் சார்பா வந்து அப்பப்ப ஒரு ஸ்பீச் இவர் கொடுப்பாரு. ஸோ அந்த டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப ஹை இம்பாக்ட் கேட்டகரி டேட்டால ஒண்ணு. ஜிபிபி அப்படிங்கிற மேஜர் கரன்சியை பாதிக்கக்கூடிய ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் என்னென்ன யூகேல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓஇயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். பிஓஇ அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து.
யுனைடெட் கிங்டமோட சென்ட்ரல் பேங்க் தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிபிபிங்கிற அந்த கரன்சியை டோட்டலா கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டமோட சென்ட்ரல் பேங்க். ஸோ அந்த கரன்சியோட வேல்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கண்ட்ரியில இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சில இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் என்ன மெயின்டைன் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்திலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 21 அன்னைக்கு 4:30 மணிக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆன 15 நிமிஷத்துல பாருங்க ஜிபிபி யூஎஸ்டிங்கிற கரன்சி பேர்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ஜிடிபி, அதாவது gross domestic product அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஜிடிபியோட வேல்யூவை நம்ம நிச்சயமா செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ஜிடிபியை வச்சு அந்த கண்ட்ரியோட எக்கனாமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுது இல்ல எந்த அளவுக்கு வீக் ஆகுது அப்படிங்கறத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல இந்த டேட்டாவை செப்டம்பர் 29 அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேர் மூவ் ஆகி இருக்குங்கிறத நீங்க இங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு மேஜர் கரன்சி பேர்ல. மூணாவதா நம்ம பார்க்க போறது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்ஃபிளேஷன் இல்ல தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்களோட அதாவது விலைவாசி எந்த அளவுக்கு வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இது வந்து யுனைடெட் கிங்டம்ல விலைவாசி உயர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இந்த டேட்டா மூலியமா. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 20 அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல பாருங்க மார்க்கெட் எந்த அளவுக்கு பெருசா வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான டேட்டா. நாலாவதா நம்ம பார்க்க போறது கோர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு விதமான இன்ஃபிளேஷன் டேட்டா தான். சோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா கோர் அப்படிங்கிற ஒரு வேர்டை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, வேற எதுக்காகவும் கிடையாது. பொதுவா இந்த சிபிஐ டேட்டால மொத்தமா இருக்கிற பொருட்களோட விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கோர் டேட்டால மக்கள் வந்து ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துற பொருட்கள், ஒரு சில பொருட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற பொருட்களோட விலைகள் அதாவது பொதுவா எப்படி ஏறுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாவும் சரி எப்பவுமே ஒன்னாதான் ரிலீஸ் ஆகும். ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த டைம்ல எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கறத. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சில்லறை வர்த்தகம், ஓகேங்களா, சில்லறை விற்பனை அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டா மூலமா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த டேட்டா செப்டம்பர் 22 அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்ல, பட் இருந்தாலும் மார்க்கெட் அந்த டைம்ல எப்படி மூவ் ஆகிருக்கு அந்த ஒரு 15 நிமிஷத்துல அப்படிங்கறத நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆறாவதா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். யுனைடெட் கிங்டம்ல வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பேருக்கு புதுசா வேலை கிடைக்குது அப்படிங்கறது சம்பந்தமான ஒரு டேட்டா இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் போது அந்த நாட்டோட பொருளாதாரம் ஏறிக்கிட்டு இருக்கு, உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அங்க இருக்கிற மக்களுக்கும் நல்லது, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கும் நல்லது. ரீசெண்டா இந்த டேட்டா செப்டம்பர் 12 அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ரிலீஸ் ஆன டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்றத நீங்க இங்க பார்க்கலாம். ஏழாவதா நம்ம பார்க்க போற ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ILO அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். முன்னாடி இருந்த நியூஸ்ல புதுசா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த டேட்டால எவ்வளவு பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவும் பாத்தீங்கன்னா சேம் டேட் சேம் டைம் தான் வந்து எப்பவுமே ஒன்னாதான் ரிலீஸ் ஆகும். சோ அந்த டைம்ல எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிருக்குன்னு ஆல்ரெடி பாத்துருக்கீங்க, இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. எட்டாவதா நம்ம பார்க்க போற ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச். இதுவும் வந்து லேபர் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் அதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி லேபர் இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆகிற இன்னொரு விதமான நியூஸ் இது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த 3 நியூஸுமே இப்ப நம்ம கடைசியா பார்த்த 3 டேட்டாவுமே சரி, எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச், இது 3மே எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒன்னாதான் ரிலீஸ் ஆகும், சரிங்களா? சோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகி இருந்தது அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. 9வதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா S&P Global CIPS Composite PMI, அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ஒரு டேட்டா. ஓகேங்களா? ஸோ தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் சம்பந்தமான ஒரு தொழில் சம்பந்தமான டேட்டான்னு பொதுவா சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நாட்டுல பிசினஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த டேட்டா வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுல சிம்பிளா காம்போசிட் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவா வந்து பிசினஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த PMI டேட்டா மூலியமா. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு 2 மணிக்கு சாயங்காலம், அதாவது மதியானம், சரிங்களா, ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குங்கிறத இங்க நீங்க பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா S&P Global CIPS மேனுஃபேக்சரிங் PMI. இது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரோட PMI. ஓகேங்களா? சோ அது வந்து காமனா இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வரும். இது மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் தனியா, அந்த செக்டாரோட PMI தனியா கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இந்த டேட்டாவும் சேம் டைம் சேம் டேட் தான் வந்து எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 11வதா நம்ம பார்க்க போறது S&P Global CIPS சர்வீஸ் PMI. இது அதே மாதிரி முன்னாடி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு பார்த்தோம், இப்ப சர்வீஸ் செக்டாரோட PMI. ஏன்னா ஒரு நாட்டுல இந்த 2 செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சோ அந்த பர்டிகுலர் செக்டார்ல மார்க்கெட் எப்படி இருக்கு, பிசினஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பர்டிகுலர்லி இந்த தனித்தனி PMI டேட்டாஸ் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த லாஸ்டா நம்ம பார்த்த நியூஸ் எல்லாமே PMI டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காமனா ஒரே டைம் ஒரே டேட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற நியூஸ் எல்லாமே வந்து ஒன்னு ரிப்போர்ட்டா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சா இருக்கும். ஒரு டேட்டாவாவுமே இருந்தாலுமே அந்த டேட்டா வச்சு மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் ஆகும்ன்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓவராலா அந்த டைம்ல இருக்க சென்டிமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். பட் இந்த நியூஸ் வர டைம்ல மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணும். ஓகே, மோர் ட்ரேடர்ஸ் வந்து இந்த நியூஸ் வர டைம்ல மேபி அவைலபிளா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ற நியூஸ் டைம்லனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான டேட்டாஸை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 12வது டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா BOE-ஓட MPC ஓட், பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. 13வதா பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அங்க இருந்து தான் இந்த நியூஸும் வந்து ரிலீஸ் ஆகும். அசட் பர்ச்சேஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நடவடிக்கை மாதிரி. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதாவது ஒரு கண்ட்ரியில இருக்கிற சென்ட்ரல் பேங்க் எடுக்கிற ஒரு நடவடிக்கை மாதிரி, சரிங்களா? சோ இந்த டேட்டா வந்து எப்பயாதான் ஒரு வேல்யூ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் எப்பயாதான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அதாவது வேல்யூ வரும், நியூஸ் அடிக்கடி இருக்கும், ஆனா வேல்யூ வந்து எப்பயாதான் ரிலீஸ் ஆகும். 14வது நியூஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தோட மினிட்ஸ். 15வது டேட்டா மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். 16வது டேட்டா பேங்க் ஆஃப் இங்கிலாந்தோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாக்கும் இதுக்கும் வந்து சின்ன வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? அது பொதுவா ரிலீஸ் பண்ற மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். பட் ஆனா இது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சார்பா, ஓகேங்களா, அந்த பேங்கோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. 17வது டேட்டா பேங்க் ஆஃப் இங்கிலாந்தோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டோட ஹியரிங்ஸ். லாஸ்ட் அண்ட் 18th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா BOE-ஓட கவர்னரோட ஸ்பீச். சோ இதோட கவர்னர் இப்போ யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெய்லே. ஓகேங்களா? ஃபெட்டுக்கு பவல் இருக்காரு, பேங்க் ஆஃப் ஜப்பானுக்கு வந்து ஒயடா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்குக்கும் ஒரு சீஃப் பர்சன் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுல பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கிற டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெய்லிங்கிறவர். சோ இவரோட ஸ்பீச் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த 7 டேட்டா வரும்போதும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டா அன்னைக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதனால கூட நமக்கு அந்த கரன்சி விலை நம்ம ஏதாவது ட்ரேட் எடுக்கிறப்ப வந்து ஹை வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகி இருந்திருக்கலாம். மேபி அதனால கூட ஒரு லாஸ் வந்து நமக்கு நடந்திருக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த டேட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். சோ அந்த மாதிரியான டேட்டாஸ் தான் இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த 7மே. ஆஸ்திரேலியன் டாலரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹை இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் என்னென்ன ஆஸ்திரேலியால இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டேட்டா RBA-ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். நம்மளோட RBI மாதிரி தான் ஆஸ்திரேலியால RBA, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே ஒரு கரன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் இது, அந்த நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ரிலீஸ் ஆகிற டைம்ல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் அந்த டைம்ல ரொம்ப அதிகமா ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த டைம்ல பாருங்க ஒரு மேஜர் பேர் ஆஸ்திரேலியன் டாலர் அண்ட் US டாலர் இருக்கிற மேஜர் பேர்ல
எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இம்பாக்ட் ஆகி ஃபால் ஆகிருக்குங்கிறது தெளிவாவே தெரியுது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற டேட்டா gross domestic product. ஒரு நாட்டோட எக்கனாமி வளருதா இல்ல வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத சில முக்கியமான எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டர் தான் ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. ஏன்னா இந்த டேட்டாவை வச்சு ஈஸியா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுதாங்கிறத நம்மளால ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். சமீபத்துல இந்த ஜிடிபி வேல்யூ பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குங்கிறத இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ முதல்ல மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா புல்லிஷா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற டேட்டா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்ஃபிளேஷன் டேட்டா, பணவீக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பணவீக்கத்தை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாது, ஓகேங்களா? ஆனா ஒரு நாடு, அந்த நாட்டோட அரசாங்கம் நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இன்ஃபிளேஷன் பணவீக்கம்ங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கும், வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்கும், விலைவாசி உயர்வுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ரொம்பவும் ஏறிடாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். அப்படி பண்றாங்க அப்படிங்கிறப்ப சோ அங்க இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய பாரமா இருக்காது. சமீபத்துல இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில 7 மணிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த டைம்ல மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குங்கிறத நீங்க இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். வெறும் ஒரு 15 நிமிஷத்திலேயே மார்க்கெட் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. நாலாவது டேட்டா ரீட்டைல் சேல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. தமிழ்ல இதை சில்லறை விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்லறை வணிகம் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு டேட்டா இது. சமீபத்துல இந்த டேட்டா செப்டம்பர் 28 அன்னைக்கு காலையில 7 மணிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட் வந்து அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுல இருந்தே கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கு, லாஸ்டா ரிலீஸ் ஆனப்ப. அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது ட்ரேட் பேலன்ஸ். சோ இது வந்து மத்த எந்த கண்ட்ரிலயும் இல்லாத வகையில ஆஸ்திரேலியால இந்த டேட்டா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மத்த கண்ட்ரிலயும் இதே டேட்டா ரிலீஸ் ஆகும், பட் ஹை இம்பாக்ட கிரியேட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஆஸ்திரேலியால இந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிற நியூஸ், ஓகேங்களா? சோ ட்ரேட் பேலன்ஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். ரீசெண்டா பாருங்க, அக்டோபர் 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இந்த டேட்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல, ஒரு 1.5 மணி நேரத்துல எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருக்குங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காவே மூவ் ஆகிருக்கு அந்த இடத்துல மார்க்கெட். ஆறாவதா நம்ம பார்க்க போறது எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். சோ லேபர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு டேட்டா இது. ஒரு கண்ட்ரிக்கு அதோட லேபர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சோ நியூஸ் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் ஒரு பெரிய பிரைஸ் பிளக்சுவேஷன், ஓகேங்களா? சோ ரீசெண்டா கூட ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு நம்மளோட எம்ஏ வீடியோல, இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிளக்சுவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு. சோ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் இதுல சொல்றேன். பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச டைம்ல பிரைஸ் அதிகமா மூவ் ஆகுறது, ஓகேங்களா? சோ மேலும் கீழும் மூவ் ஆகுறத தான் ஜெனரலா இந்த பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இல்லாம, எஸ்பெஷலி இந்த விக்க சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு பேரிஷ் கேண்டில் நல்லாவே ஃபால் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஒரு டைரக்ஷன்ல பிரைஸ் ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணிருக்காங்க. ஆனா பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, மேலேயும் மூவ் ஆகிருக்கு, அப்புறம் ரிஜெக்ட் ஆகிருச்சு, விக்கு மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி கீழேயும் மூவ் பண்ணிருக்காங்க, ஆனா ரிஜெக்ட் ஆகிருச்சு. ஓகே, சோ பிரைஸ் இந்த பாட்டம்ல இருந்து இந்த டாப் வரைக்கும், கீழ இருந்து மேல வரைக்கும் மூவ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஆனா சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஓகேங்களா? இங்க ஓபன் ஆச்சு, இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ பிரைஸோட மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் தான் பிளக்சுவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? அது ஜாஸ்தியா இருந்திருக்கு அந்த டைம்ல. ஏழாவதா நம்ம பார்க்க போறது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதுவுமே லேபர் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு டேட்டா தான். ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அண்ட் இந்த டேட்டாவும் பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் ரிலீஸ் ஆகிற அதே டேட் அண்ட் டைம் தான், ஒன்னாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா சமீபத்துல செப்டம்பர் 14 அன்னைக்கு காலையில 7 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது. எட்டாவதா நம்ம பார்க்க போற டேட்டா ஆர்பிஐ ட்ரிம்டு மீன் சிபிஐ. சிபிஐ அப்படிங்கிறது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இன்ஃபிளேஷன் சம்பந்தமான ஒரு டேட்டா தான். அதுலயே இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு டேட்டா, ஓகேங்களா? ஆஸ்திரேலியால ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகுறப்ப. சோ இந்த டேட்டாவும் சரி, இன்ஃபிளேஷன் டேட்டாவும் சரி, ரிலீஸ் ஆகுதுன்னா ரெண்டுமே ஒன்னா தான் ரிலீஸ் ஆகும். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி அன்னைக்கு லாஸ்டா நம்ம சிபிஐ டேட்டா பார்த்தோம் இல்லையா, அதே டைம் தான் இந்த நியூஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்றத முன்னாடியே பாத்தீங்க, அகைன் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஒன்பதாவதா நம்ம பார்க்க போற டேட்டா ஆர்பிஐயோட மீட்டிங் மினிட்ஸ்.
சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 8மே வந்து ஒரு டேட்டா, ஏதாவது ஒரு நம்பர் இல்ல பெர்சன்டேஜ் ஒரு வேல்யூ வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே ரிப்போர்ட் அண்ட் ஸ்பீச். ஓகேங்களா? சோ இந்த டேட்டா வரும்போது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா இது ஒரு ஹை இம்பாக்ட் கேட்டகரியில குடுக்குறாங்கன்னா எல்லா டைமும் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 70% இந்த டேட்டா ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் மார்க்கெட்ல பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதுக்காக இதை நம்ம அவாய்டும் பண்ணிட முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் தான். ஸோ அந்த டைம் வரப்ப ஓகே இன்னைக்கு இந்த மீட்டிங் நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அதாவது 9th பார்க்க போற டேட்டா ஆர்பிஐயோட மீட்டிங் மினிட்ஸ். அடுத்து நம்ம 10th பார்க்க போறது அதே ஆர்பிஐல இருந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. 11வது டேட்டா ஆர்பிஐல இருந்து அதே மாதிரி ரேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்த்த 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா? ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 12ஆவதா நம்ம பார்க்க போற டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட கவர்னரோட ஸ்பீச். ஸோ இப்போதைக்கு அங்க கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோ. சரிங்களா? ஸோ அவர் தான் கவர்னரா இருக்காரு. ஆர்பிஐ சார்பா அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல இது ஒன்று மட்டும்தான் ஸ்பீச் டேட்டா. ஓகேங்களா? ரிப்போர்ட் டேட்டா மாதிரி தான் ஸ்பீச் டேட்டாவும் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இப்போ இது ஸ்பீச் அப்படிங்கிறப்ப அவர் ஏதாவது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் ஷேர் பண்றாரு அப்படின்னா உடனே அது வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த டைம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ இந்த ஸ்பீச் டேட்டா வருது, எப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். கெனடியன் டாலரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் என்னன்னா கனடால இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓசி. ஓகேங்களா? பேங்க் ஆஃப் கனடா. இது வந்து கனடாவோட ஓகேங்களா அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க். சரிங்களா? ஸோ அவங்க ரிலீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஸோ இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கண்ட்ரில இருந்து ரிலீஸ் ஆகிற நியூஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸை நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அதை வந்து நம்ம வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை வச்சு அதை ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இடத்துல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் தான். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த சீரீஸ் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கலாம். காரணம் என்னன்னா ஸோ ஒரே டேட்டா அந்தந்த கண்ட்ரியில ரிலீஸ் ஆகுறப்போ அதே கண்டென்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனுங்கிறது அதுதான். சரிங்களா? ஸோ அவங்க நீங்க என்னென்ன டேட்டா வருதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு போரிங்கா இருந்தா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம் நீங்க. ஓகே, இல்ல இதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியோட அதாவது அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியோட கரன்சியோட வேல்யூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்றதன் மூலயமா அந்த கண்ட்ரியோட கரன்சியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த கண்ட்ரி ஓகேங்களா அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்துற ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே அந்த கரன்சியோட வேல்யூவை சேஞ்ச் பண்றதும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். சமீபத்துல இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ சாயங்காலம் 7:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண வெறும் 15 நிமிஷத்துல பாருங்க மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டுவர்ட்ஸ் அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? டுவர்ட்ஸ் அப்சைடு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் சில ரீசன்னால மறுபடியும் மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு. இங்க இருந்து இவ்வளவு தூரம் மூவ் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே அளவுக்கு மார்க்கெட்டை ஏத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் ரொம்பவே அதிகமா ஃபிளக்சுவேட் ஆகியிருக்கு. அதுவும் இல்லாம ஒரு மேஜர் கரன்சிலேயே இந்த அளவுக்கு ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நியூஸ் வரப்ப. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ஜிடிபி, gross domestic product annualized. சரிங்களா? ஸோ இது வந்து இயர்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ நம்ம மற்ற கண்ட்ரியில பார்த்தா அதே மாதிரிதான். அந்த கண்ட்ரியோட எக்கனாமி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம இந்த ஜிடிபி டேட்டாலாம் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதன் மூலமா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி க்ரோ ஆகுதா வீக் ஆகுதாங்கிறத ஈஸியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா ஜிடிபி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கனடால இருந்து 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிருக்குன்னு பாருங்க. மற்ற டைம்லாம் ஒரு நார்மலான பிரைஸ் மூவ்மெண்ட் தான். அந்த வந்த டைம்ல ஒரு 15 நிமிஷத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நியூஸ் வரப்பையும். மூணாவதா நம்ம பார்க்க போறது சிபிஐ டேட்டா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இன்ஃபிளேஷன், தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு நாட்டுல இருக்கிற பொருட்களோட விலைவாசி எந்த அளவுக்கு உயருது அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிடிபிக்கு அடுத்ததா இந்த இன்ஃபிளேஷன் டேட்டாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா இன்ஃபிளேஷன் அந்த கண்ட்ரியில இருக்கிற மக்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் குளோபல் எக்கனாமில, அதாவது அந்த நாட்டோட எக்கனாமி வைஸ் பார்க்கும்போது இன்ஃபிளேஷன் கண்டிப்பா இருக்கணும், விலைவாசிகள் ஏறணும். சரிங்களா? இன்ஃபிளேஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எக்கனாமிக் growth இருக்காது. சரிங்களா? அதனால இன்ஃபிளேஷனை ரொம்ப அதிகமாகவும் அதுக்காக வளர்க்க கூடாது. சரிங்களா? ரொம்ப கம்மியாகவும் அதே நேரத்துல இருக்கக்கூடாது. அது ஒரு கரெக்டான லெவல்ல அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு இப்ப அந்த கண்ட்ரியில இன்ஃபிளேஷன் இருக்குங்கிறத இந்த டேட்டா மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்க, இந்த டேட்டா எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு சார்ட்டை பார்க்கும் போதே தெரியும். ரீசெண்டா இப்ப அக்டோபர் 17 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒண்ணு. ஓகே, ஸோ இது வருதுன்னா மோஸ்ட்லி மார்க்கெட்ல இந்த மாதிரியான பெரிய மூவ்மெண்ட் இருக்கலாம்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க கெனடியன் டாலர், அதாவது உங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற கரன்சி பேர்ல கெனடியன் டாலர் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது இந்த சிபிஐ டேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா நியூஸும், ஓகே, இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போற நியூஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 4வது டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓசியோட சிபிஐ டேட்டா கோர். இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபிளேஷன் டேட்டா தான். பட் ஆனா இது வந்து கோர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரு சில பொருட்களை இதுல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த சிபிஐ டேட்டா கால்குலேட் பண்ணும்போது சில இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும் விட்டுட்டு அக்யூரசிக்காக, சரிங்களா? ஸோ அக்யூரசிக்காக வந்து சில ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு அவங்க கால்குலேட் பண்ணி ஒரு சிபிஐ டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் கோர் சிபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாவும் ஒன்னா தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதே டைம்ல 2 டேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. 5வதா நம்ம பார்க்க போற டேட்டா ரீட்டைல் சேல்ஸ், அதாவது சில்லறை விற்பனை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் தான் இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே. இந்த டேட்டா சமீபத்தில் அக்டோபர் 20 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல பெரிய இம்பாக்ட் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த நியூஸ் வந்தப்ப மார்க்கெட்ல ஒரு நார்மலான பிரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கு, ஒரு பெரிய மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்ல. சரிங்களா? பட் இருந்தாலும் அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஃபால் ஆகி கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இமீடியட்டா வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டேட்டா வரும்போது ஃபிளக்சுவேஷன் மோஸ்ட்லி இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இந்த டேட்டா எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல 7வதா நம்ம பார்க்க போறது நெட் சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கண்ட்ரியில இருக்கிற லேபர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ ஒன்னு எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். எவ்வளவு பேர் இப்போ வேலையில இருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க, அதுதான் இந்த டேட்டா. சரிங்களா? ஸோ அதுல இந்த டேட்டா எவ்வளவு பேருக்கு வந்து வேலை புதுசா கிடைக்குது அப்படிங்கறத இந்த டேட்டா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா சமீபத்துல அக்டோபர் 6 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகி இருந்தது. சரிங்களா? ஸோ மார்க்கெட்ல அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நியூஸ் வந்த கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு ஃபுல்லா அதுக்கப்புறம் டவுன் சைட் ஃபால் ஆக்கி அப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோவான பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. பட் நியூஸ் ரிலீஸ் ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அது உங்களால நல்லாவே இந்த இடத்துல பார்க்க முடியும். 7வதா நம்ம பார்க்க போறது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. முன்னாடியே நான் சொன்னேன் லேபர் மார்க்கெட்ல 2 நியூஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுல 2வது நியூஸ் தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டாவும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸும் சரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் சரி ஒன்னா தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ முன்னாடியே நீங்க பார்த்திருக்கீங்க இந்த டேட்டா வந்தா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். 8வதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓசியோட மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த 7 நியூஸுமே ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் இல்ல பெர்சன்டேஜ் அப்படிதான் ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் ஸ்பீச். ஒரு வேல்யூ இருக்காது, ஒன்னு ஒரு ரிப்போர்ட்டா இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்பீச்சா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில இது வந்து ஒரு ரிப்போர்ட்டா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ஆஃப் கனடால இருந்து மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. 9வது டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரு ரிப்போர்ட், ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷேர் பண்ணுவாங்க பேங்க் ஆஃப் கனடால இருந்து.
பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வேற சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்ல வேற சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்று இருக்கும். 10வது டேட்டா பிஓசியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? சோ பேங்க் ஆஃப் கனடா என்ன முடிவு பண்ணிருக்காங்க, என்ன நினைக்கிறாங்கிறத பிரஸ் மூலியமா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? சோ அதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ற ஒரு மீட்டிங் இல்ல ஒரு ஸ்பீச் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 11வதா நம்ம பார்க்க போற நியூஸ் பிஓசியோட கவர்னர் மெக்லாம் அவரோட ஸ்பீச். சரிங்களா? சோ எல்லா பேங்க்லயுமே இது காமனா, எல்லா சென்ட்ரல் பேங்க்லயும் நடக்கிற பொதுவான ஒரு விஷயம் தான். சோ கனடாலயும் அது நடக்கும். ஓகேங்களா? சோ பேங்க் ஆஃப் கனடாவோட தற்போதைய கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்லாம். சரிங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கனடா சார்பா அப்பப்ப ஸ்பீச் கொடுப்பாரு. சோ இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தா 4 டேட்டா ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சா போதும். மோஸ்ட்லி அந்த டைம்ல மார்க்கெட் பெருசா இம்பாக்ட் இருக்காது. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நியூசிலாந்து டாலரோட வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹை இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் என்னென்ன நியூசிலாந்துல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டேட்டா RBNZோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். இது வந்து RBI மாதிரி தான். RBIனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி RBNZனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து. சரிங்களா? சோ அவங்க ரிலீஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ஒரு கரன்சியோட வேல்யூல ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. அதாவது இந்த டேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த கரன்சி பேர்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிறதுக்கான 95% சான்சஸ் இருக்கு. சோ இந்த டேட்டா வரப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரீசெண்டா இந்த டேட்டா அக்டோபர் 4ஆம் தேதி அன்னைக்கு 6:30 மணிக்கு காலையில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ரிலீஸ் ஆன 15 நிமிஷத்துல எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க இங்க பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, மேஜர் கரன்சில நான் கொடுத்திருக்கேன் NSD USDங்கிற கரன்சி பேர்ல. அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ரிலீஸ் ஆகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கிறத தவிர்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அந்த நியூஸ சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேங்களா, உங்களோட டார்கெட் இல்ல ஸ்டாப் லாஸ்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நீங்க செய்யலாம். அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன் மட்டும்தான். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது gross domestic product, ஷார்ட்டா GDP அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை பத்தி ரொம்ப டீடைல்டா இந்த டேட்டா வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த டேட்டா ரீசெண்டா செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில 4:15 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ மார்க்கெட் வந்து நல்லா பிளக்சுவேட் ஆகியிருக்கு. அதாவது மார்க்கெட்டை இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரேஞ்ச் அந்த கொஞ்ச நேரத்துல, அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. சோ அதனால மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த டேட்டா ரிலீஸ் ஆகுறப்ப. மூணாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், GDP மாதிரியே தான் இந்த டேட்டாவும். சரிங்களா? சோ CPIன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, இல்ல இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த கண்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்கனாமிக் டேட்டா. அதன் மூலமா அந்த கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்குன்றது நம்மளால ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். GDP மாதிரியே சமீபத்துல இந்த டேட்டா வந்து அக்டோபர் 17 அன்னைக்கு காலையில 3:15 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ரிலீஸ் ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல வெறும் 15 நிமிஷத்துல மார்க்கெட், சோ இதை காட்டுறது எல்லாமே வந்து 15 மினிட்ஸ் சார்ட் தான். அதாவது ஒரு 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது. ஏன்னா நீங்க நார்மலா எவ்வளவு பிரைஸ் மூவ் ஆகுதுங்கிறத இங்க நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சோ நார்மலா ரொம்ப ஸ்ட்ராங்காவே மூவ் ஆனாலும் எந்த ரேஞ்ச், ஓகேங்களா, எவ்வளவு தூரம் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அந்த நியூஸ் வர கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்டை எப்படி மூவ் பண்றாங்கன்னு பாருங்க. சோ இதனாலதான் வந்து இந்த நியூஸ் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்டோட இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன். சமீபத்துல இந்த டேட்டா ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ மார்க்கெட்ல ஒரு நார்மலான மூவ்மெண்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மார்க்கெட்டை புஷ் பண்ணி இருக்காங்க அந்த டைம்ல. சோ அதனால இந்த டேட்டா வரப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அஞ்சாவது ரீட்டைல் சேல்ஸ். ரீசெண்டா இந்த டேட்டா ஆகஸ்ட் 23 அன்னைக்கு காலையில 4:15 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க டேட்டா வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆறாவது எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். இந்த டேட்டா லாஸ்டா ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில 4:15 மணிக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. சோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ப்ரெஷரா மூவ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். சோ ஓகேங்களா? சோ நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்ல. இந்த நியூஸ் வரப்ப கொஞ்சம் நம்ம மார்க்கெட்ல கவனமாவே இருக்கணும். ஏழாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். சோ எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேற டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வேற டேட்டா. பட் இருந்தாலும் ரெண்டு டேட்டாவையும் ஒரே நேரத்துல ஒன்னாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் முன்னாடியே அந்த டேட்டா, ஓகேங்களா, ரெண்டும் ஒன்னாதான் ரிலீஸ் ஆகும். எப்ப ரிலீஸ் ஆகும்னு பார்த்திருந்தோம். லாஸ்ட் டைம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலைல 4:15 மணிக்கு இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்தது.
ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகி இருக்குன்றதை நீங்க இங்க பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு டேட்டா, ஒரு பர்சன்டேஜோ இல்ல வேல்யூவோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற டேட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? ஏன்னா அந்த டைம்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்றத நம்மளால ஒரு அசம்ஷனே ஓகேங்களா எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு ரிப்போர்ட்டாவோ இல்ல ஸ்பீச்சாவோ இருக்கும். சோ அதனால இதுக்கப்புறம் வரப்போற டேட்டாலாம் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். சோ அதுல 8th நம்ம பார்க்க போற டேட்டா பட்ஜெட் ரிலீஸ், நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட், அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்டோட மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நியூஸுக்கும் அதாவது எக்கனாமிக் டேட்டாக்கும் இதுக்கும் வந்து சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது அந்த ரிப்போர்ட்ல வேற சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, இந்த ரிப்போர்ட்ல வேற சில விஷயங்களை கவர் பண்ணுவாங்க. 11வது நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ற பிரஸ் கான்ஃபரன்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி 12வதா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாண்டோட கவர்னரோட ஸ்பீச், ஓகேங்களா? சோ அதோட தற்போதைய கவர்னரோட பேர் வந்து ஓர், ஓகேங்களா? நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல. அண்ட் இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த இந்த 5 டேட்டா வரும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா வருதுங்கிறது தெரிஞ்சா மட்டும் போதும். ஸோ அந்த டைம்ல நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் 7 டேட்டா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த டேட்டா ரிலீஸ் ஆகிறப்ப மார்க்கெட்ல அது ஏதாவது ஒரு இம்பாக்ட், ஒரு பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மறுபடியும் சொல்றேன், சான்ஸ் இருக்கு, ஓகேங்களா? நிச்சயமா ஆகும் அப்படின்னு நான் சொல்லல. சோ அந்த டைம்ல நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எக்கனாமிக் டேட்டால எந்தெந்த டேட்டாவால ஸ்விஸ் பிராங்கோட வேல்யூ சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற டேட்டா, சோ எல்லா கண்ட்ரிலயும் இருக்கிற மாதிரி பொதுவா இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ எஸ்என்பி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஸ்விஸ் நேஷனல் பேங்க், ஓகேங்களா? சுவிட்சர்லாண்டோட சென்ட்ரல் பேங்க். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டேட்டா. சமீபத்தில் இந்த டேட்டா செப்டம்பர் 21 அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல பாருங்க, ஸோ நார்மலா இந்த பேரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த நியூஸ் வந்து அந்த கொஞ்ச நேரத்துல வெறும் 15 மினிட்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்க நான் காட்டுறது 15 மினிட்ஸோட சார்ட். 15 நிமிஷத்துல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மூவ் ஆகிருக்குன்னு பாருங்க. சோ இந்த நியூஸ் வரப்ப நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவதா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டேட்டா ஜிடிபி. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜிடிபிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுவிட்சர்லாண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஜிடிபி டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரீசெண்டா இந்த டேட்டா செப்டம்பர் 4 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் இது ஒரு நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் தான், ஓகேங்களா? பெருசா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலான ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் தான். முதல்ல சடனா ஃபால் ஆச்சு நியூஸ் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆச்சு. அகைன் அது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை கன்சாலிடேஷன்ல மூவ் பண்ணிட்டாங்க. பட் அந்த நியூஸ் வந்த டைம்னால ஏதாவது இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் பெருசா இல்லை, நார்மலான பிரைஸ் ஆக்ஷன்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அதாவது ஒரு சின்ன டைம்ல, ஓகேங்களா, ஒரு ஷார்ட் டைம்ல பிரைஸ் பெருசா மூவ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நார்மலான ஒரு மூவ்மெண்ட் தான் சொல்லணும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா சிபிஐ, அதாவது இன்ஃபிளேஷன் ரிலேட்டடான ஒரு டேட்டா. ஏன்னா அந்த கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிடிபிக்கு அடுத்தபடியா அந்த கண்ட்ரியில இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டேட்டா மூலியமா அந்த எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுதாங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். அண்ட் இந்த டேட்டா வரும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டேட்டா ரீசெண்டா அக்டோபர் 3 அன்னைக்கு மதியானம் 12:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த டேட்டா பாருங்க ரொம்பவே சென்சிட்டிவா இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பிளக்சுவேஷன், வெறும் 15 மினிட்ஸ்ல மார்க்கெட்டை இங்க இருந்து இவ்வளவு தூரம் மூவ் பண்ணி அதே 15 மினிட்ஸ்ல மார்க்கெட்டை ரிஜெக்டும் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் வர டைம்ல மார்க்கெட் ரீசெண்டா ரொம்பவே அதிகமா பிளக்சுவேட் ஆகிருக்கு. சோ அதனால இந்த நியூஸ் வர டைம்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதே நல்லதுதான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. ஏன்னா இது இல்லாம வேற எதுவும் ஹை இம்பாக்ட் கேட்டகரியில வராது. அண்ட் அந்த நியூஸ்க்காக மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாவும் மூவ் ஆகாது. சோ அதனால இதை பத்தி நம்ம கேர் பண்ண வேணாம். இந்த 3 நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இன்னும் சில டேட்டாஸ் நமக்கு ஹை இம்பாக்ட் கேட்டகரியில இருக்கும், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த டேட்டா வரப்ப ஜஸ்ட் இந்த நியூஸ் வருதுன்னு தெரிஞ்சா போதும், ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்ம 4ஆவதா பார்க்க போற டேட்டா எஸ்என்பி, அதாவது ஸ்விஸ் நேஷனல் பேங்கோட மானிட்டரி பாலிசி அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. 5வது டேட்டா ஸ்விஸ் நேஷனல் பேங்க்ல இருந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு ஸ்பீச் தான், ஒரு டிஸ்கஷன் மாதிரி மீடியா பீப்புள்ஸ் கூட அங்க இருக்க அபிஷியல்ஸ் பேசுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஸ்விஸ் நேஷனல் பேங்கோட சேர்பர்சனோட ஸ்பீச், இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் டேட்டா தான். இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த 3 டேட்டாவும்
அன்னைக்கு நடக்குதுங்கிற தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் நம்மளுக்கு. இஃப் இன் கேஸ் ஓகேங்களா, ரொம்ப ரேரா வந்து இந்த நியூஸ் வரப்ப மார்க்கெட் வந்து ஒரு ஹை இம்பாக்ட், அதாவது மார்க்கெட் ஒரு பெரிய பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக நம்ம வந்து அந்த டைம் அவாய்ட் பண்ண வேணாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. பட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 3 டேட்டா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோல நம்ம இருக்கிற 8 கரன்சிஸ்லயும் ரிலீஸ் ஆகிற ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். அண்ட் அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல அது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம அது என்ன டேட்டா, அந்த டேட்டா வரதுனால ஏன் ஒரு கரன்சி பேரோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அந்த கரன்சியோட வேல்யூக்கும் அந்த டேட்டாக்கும் என்ன சம்பந்தம், இப்போ அந்த டேட்டா ரிலீஸ் ஆகுறதுனால அந்த கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அந்த கரன்சி இருக்க கரன்சி பேர்ல அது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ஒரு ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஏதாவது இம்பாக்ட் ஆகியிருக்கா இல்லையா, இதெல்லாம் எப்படி செக் பண்றது. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும். இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல நாங்க டீட்டெயில்டா ப்ரொவைட் பண்றோம். ஒருவேளை நீங்க ஒரு ஸ்பெசிபிக் கரன்சில மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான இண்டிவிஜுவல் மினி கோர்சஸையும் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நீங்க செலக்டட் கரன்சில மட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயில்டா லேர்ன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட trademenedu.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க.